உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய இந்த அலுவலக திறப்பு விழாவிற்கு தலைமையேற்று திறந்து வைத்தும் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 25வது திருமகா சன்னிதானங்களை தாழ் பணிந்து வருக வருக என வரவேற்கிறேன். எங்களோடு இருந்து இந்த முயற்சிக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ராம்ராஜ் காட்டனுடைய தலைவர் திரு நாகராஜன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வருக வருக வரவேற்கிறேன். கேட்ட பொழுதெல்லாம் தயங்காமல் தாராளமாக செய்யுங்கள், அச்சப்பட வேண்டாம், நாங்கள் உடனிருக்கிறோம் என்று எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற சென்னை சில்க்ஸினுடைய அதிபர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வங்கி மூலம் செய்ய காத்திருக்கிறோம் என்று தானாக முன்வந்த கனரா வங்கியினுடைய முதன்மை மேலாளர் திரு சிவகுருநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் திறம்பட செயலாற்றுவதற்காக தன்னுடைய சொந்த இடத்தை எந்த கைமாறும் எதிர்பாராமல் தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்த திரு கணேஸ்வர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அதே மாதிரி இன்று கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள இளம் தொழிலதிபர்களுடைய பெரிய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 5000 பேர் உலகம் முழுவதும் இணைந்திருக்கிறார்கள். அந்த இணைப்பிலிருந்து இந்த உழவர் பெருமக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று தான் வேலை செய்து கொண்டிருந்த சில லட்சங்களை வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை கூட விட்டுவிட்டு அந்த கமிட்டியினுடைய பொறுப்பை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் உழவர் ஆனந்த் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய ஊடகத்தினுடைய ஆக்கங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற திரு கவின் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற வனம் இந்தியாவினுடைய அறங்காவலர்கள் அனைவரின் பெயரை சொன்னால் நேரமாகிவிடும். ஆகவே அனைத்து இயக்குநர்கள் இந்த உழவர் உற்பத்தியாளர் சங்கத்திலே விரும்பி ஏற்றுக்கொண்ட இயக்குநர்களையும் வனம் இந்தியாவினுடைய அறங்காவலர்களையும் மரங்காவலர்களையும் இந்த உழவர் உற்பத்தி நிறுவனமானது உழவரால் உழவர்களுக்காக அவர்களே நிர்வகித்து நடத்தக்கூடிய ஒரு இயக்கம்தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இதை எந்த ஒரு பெரு நிறுவனங்களோ அல்லது தனிப்பட்ட ஒருவரோ இந்த நிறுவனத்தை நடத்திவிட முடியாது என்பதுதான் இதில் இருக்கின்ற முக்கியமான ஒரு சரத்து. அந்த விதத்திலே இன்று இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 750 விவசாயிகள் பதிவாயிருக்க வேண்டும். 750 அல்ல, நாங்கள் 1500 பேரை கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று இங்கே எங்களுக்கெல்லாம் ஊக்கத்தை கொடுத்து இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டீனுடைய தலைவர் திரு பப்பி சக்திவேல் அவர்கள் வர முடியாவிட்டாலும் கூட அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறையை அனுப்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமாக ஒருவரை இங்கே நான் குறிப்பிட வேண்டும். பல காரணங்களாலே ஐயா அவர்கள் வர முடியாவிட்டாலும் கூட கடந்த 1 வருடங்களாக தொடர்ந்து நீங்கள் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை ஆரம்பியுங்கள்,
அது ஒன்றுதான் இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வந்து கொடுக்கும் என்று எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் இன்று சிவகிரியிலே இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு ரிசோர்ஸ் சென்டர் என்று தமிழக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயிற்சி மையத்தை நிறுவி அதை மிக பிரமாதமாக நடத்தி கொண்டு அந்த பகுதியிலே ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை ஆரம்பித்து அங்கே பெட்ரோல் பங்க், விவசாயத்துக்கு வேண்டிய அனைத்து கருவிகளும் அந்த பங்குதாரர்களுக்கு மிக குறைந்த விலையிலே வாடகைக்கு விடுதல், அவர்களுடைய பொருட்களை எல்லாம் சந்தைப்படுத்துதல், அவர்களுடைய விதைகளை எல்லாம் வாங்கி அதை சரியாக பிரித்து அதற்காக கிராம பகுதியிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்களில் நாளில் 3 பேர் சரியான உணவு அவர்கள் சாப்பிடுவதில்லை. அவர்கள் வாங்கும் சம்பளம் ஏதோ சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய அளவிலே தான் இருக்கிறத ஒழிய அவர்கள் சத்தான சாப்பாட்டை சாப்பிடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் நிச்சயமாக அவர்களுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும். அவர்களுடைய வருமானத்தை பெருக்குவது விவசாயியின் கையில் தான் உள்ளது. தெரிந்தோ தெரியாமலோ கொங்கு மண்டலம் முழுவதும் மிக எளிமையாக பயிரிடக்கூடிய ஒரு பயிர், ஆட்கள் குறைவாக வைத்து மிக குறைந்த ஆட்டிலே செய்யக்கூடிய ஒரே பயிர் தென்னை பயிர் என்று தொடர்ந்து எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் தென்னை மரத்தை வைத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் படும் பாடு சொல்லி மாளாது. கடந்த 10 வருடங்களாக 10 ரூபாய்க்கு விட்ட தேங்காய் தொடர்ந்து 10 ரூபாய்க்கே தான் விற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு பொருளும் விலை ஏறாமல் இல்லை. ஆனாலும் கூட அந்த விவசாயினுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடும். சில பேரிடம் பேசும் பொழுதெல்லாம் நாங்கள் அந்த வியாபாரியை நம்பித்தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அவசரத்திற்கு 1 லட்சம் 2 லட்சம் பணம் வேண்டும் என்று வீட்டு செலவுக்காக இருந்தாலும் சரி, அல்லது தண்ணீர் இல்லாவிட்டால் ஒரு போர் போட வேண்டும் என்றாலும் சரி, அடுத்த வாரமே எங்களுக்கு தேவை என்றால் அந்த வியாபாரி மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வியாபாரி அவர்கள் பணம் கொடுப்பதில்லை. எங்களுடைய 1 வருடத்தினுடைய உழைப்பை அவர்கள் முன்கூட்டியே அடமானம் வைத்துத்தான் அந்த பணத்தை வாங்குகிறோம். அவர் சொல்வதுதான் விலை, அவரை தவிர நாங்கள் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று சொன்னார். இதுதான் உண்மையான நிலைமை. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்ற ஒரே கருத்தில் தான் இப்பொழுது இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறோம். விவசாயினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்து எங்களுடைய நிர்வாக இயக்குனர் திரு சுந்தரராஜன் அவர்கள் பல கட்டத்திலே ஆராய்ச்சிகளை செய்து அவர்கள் நின்று அந்த முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள். இன்று அந்த நிறுவனத்தினுடைய பதிவு இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்துவிடும். அதற்கு பிறகு அந்த உழவர்களுடைய பதிவுகள் நடைபெறும். கூடிய விரைவில் எங்களுடைய திட்டத்தில் 2021 தை மாதத்தில் நிச்சயமாக அந்த நீரா என்று சொல்லக்கூடிய தென் அமுது, அந்த அருமையான இயற்கை பானத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து விடுவோம் என்ற இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு உறுதியளித்து மீண்டும் அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு இந்த உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆக்கம் பெறுவதற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாக இயக்குனர், வனம் இந்தியாவின் செயலாளர் ஸ்கைவே சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது விழா அறிமுக உரையாற்றி சிறப்பு சேர்க்கிறார். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். இங்கிருக்கும் பெரும்பாலோருக்கு தெரியும், அடிகள் பெருந்தகையும் அடியேனும் சிறு வயது முதற்கொண்டு வேதாத்ரி மகரிஷியினுடைய சீடர்கள். அடிகள் பெருந்தகை முழு காய்ச்சட்டை அணிந்து கொண்டு மகரிஷியோடு ஊன்றுகோலாக
அவர்களுடைய சிந்தனையை உலகெங்கும் பரப்புவதற்காக சிறுவனாக வாலிபனாக இருந்த காலம் தொட்டு நாங்கள் ஒன்றாக பயணித்து வருகிறோம். எங்களுடைய நோக்கம் அருள் தந்தை அவர்களுடைய உன்னதமான உலக சமாதானம் என்கின்ற, உலக அமைதி என்கின்ற ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு நண்பர்களை எல்லாம் இணைத்துக்கொண்டு திருப்பூர் பகுதியிலே யோகக்கலையை கொண்டு சேர்க்கும் பணியைத்தான் நாங்கள் செய்து வந்தோம். இப்படி ஒரு 30 ஆண்டு காலம் வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் இந்த யோக பயிற்சிக்கு மட்டுமே கிடைக்கும் நேரத்தை செலவிட்டு வந்தோம். நம்முடைய இந்த கொங்கு மண்டலத்திலே ஏழை எளியவர்களுக்காக நாளும் நன்னெறிப்படுத்தி நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தவத்திரு சாந்தலிங்க பெருமான் அவர்கள் மரகத விழாவிற்கு அடிகள் பெருந்தகையை எங்களை அழைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் சாடிவயல் என்கின்ற தனித்திருந்து தவமியற்றிக் கொண்டிருந்தார்கள். அடிகள் பெருந்தகை பெரியவர் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் அங்கே போனோம். ஒரு 4-5 பேர் போனோம். போனவுடன் அவர் பொரி சாப்பிட்டு இருந்தார். எங்களுக்கும் அந்த பொரியை கொடுத்துட்டு, அந்த எளிமையான பெரிய யோகி மிக எளிமையான காட்சி தருபவர் எங்களுக்கெல்லாம் பொரியை கொடுத்துட்டு இன்முகத்தோடு ஒரு பாடலை பாடி காண்பித்தார்கள். தேவாரத்திலே திருஞான சம்பந்தர் 3 வயதில் பாடிய பாடல். திருச்செங்கோட்டிலே இந்த பாடல் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை காவினை எட்டும் குளம்பல தொட்டும் என்று அந்த பாடலை அவர்கள் நீங்கள் பாடி காண்பித்தோம். காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையாலையில் முன்றெருத்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை எங்களுக்கு பாடி காண்பித்தார்கள். இதில் பொருள் தெரியுமா என்று கேட்டார்கள். எங்களுக்கு தெரியாது சாமி, நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்ன உடனே, இப்போ இந்த கொரோனா வந்த மாதிரி அந்த காலத்திலையும் சுரநோயின்னு ஒரு நோய் வந்து கொத்து கொத்தாக மனிதர்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமி திருச்செங்கோட்டிலே எழுத்தறியில் இருக்கிறார்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த சுரநோய் நீங்க வேண்டும் என்றால், உங்களுக்கு தீவினைகள் எல்லாம் தீண்ட பெறாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் சோலைகளை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த பாடல்களுடைய கருத்தாக அமைகிறது. அதனால் நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். 90 அகவைக்கு நாங்கள் எப்படி கொண்டாடுறதுன்னு போய் கேட்டோம். கேட்டதுக்கு எனக்கு எதுவும் வேண்டியதில்லை, நீங்கள் உங்கள் ஊரில் போய் எங்கெல்லாம் சொட்டை இருக்குதோ அங்கெல்லாம் போய் சோலைகளை உருவாக்குங்கப்பா அப்படின்னு சொன்னார். சரிட்டு வந்தோம். எப்படி செய்யறதுன்னு தெரியல. ஓரிரு வாரங்கள் யோசித்தோம். சாமி சொல்லிட்டாங்க, நீ இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. எனது நண்பர் பிரபாத் பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நானும் அவரும் காலையிலே வாக்கிங் போவது வழக்கம். இப்படி சாமி சொல்லிட்டாங்க, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி கொண்டு போகிறது, நாமளும் சரின்ட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி யோசித்து கொண்டே இருந்தோம். அதற்கு முன்பாக நாம் சார்ந்த அந்த வாழ்க வளமுறை இயக்கத்திலே ஒரு விதிமுறை இருக்கிறது. என்னவென்றால், அதிலே பொறுப்பிலே உள்ளவர்கள் வேறு எந்த அமைப்பிலும் போய் சேவை செய்யக்கூடாது. வேறு எந்த அமைப்பையும்
தோற்றுவிக்கக்கூடாது. இப்படி ஒரு விதிமுறை இருக்கிறது. ஏன்னா அந்த சங்கம் அப்போ தான் வளரும். அப்போ நம்ம சாமி சொல்லியிருக்கிறாங்க, இது அமைப்பாக ஏற்படுத்தாமல் இதை நடத்த முடியாது என்று சொல்லி எங்களுடைய தலைவர் எஸ்கே மயிலானந்தனிடம் சென்றேன். இப்படி பெரியசாமி வந்து மரங்கள் எல்லாம் வச்சு சோலைகள் உருவாக்கணும், நீர்நிலைகள் எல்லாம் மேம்படுத்தணும், விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுக்கணும் இதைய செய்யறக்குன்னு கேட்டேன். தாராளமாக செய்யுங்க, நல்ல காரியம் தானே ஐயா, நம்ம சங்க விதிகளிலே இது இருக்கிறது, என்ன இது விதி விலக்க எடுத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒப்புதல் வந்து அவங்க எங்களுடைய தலைவரிடத்திலே ஒப்புதல் வாங்கினோம். பிறகு வீட்டிற்கு வந்தோம், வீட்டிலே ஒப்புதல் பெற்றோம், நெருங்கிய உறவிலே ஒப்புதல் பெற்றோம். பிறகுதான் நண்பர்களை எல்லாம் அழைத்து பல்லடத்திலே பூர்வாங்க கூட்டம் போட்டோம். பூர்வாங்க கூட்டம் போட்ட உடனேயே எல்லோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக எனது நிலம் 18 ஏக்கர் இருக்கிறது, பணமும் 1 கோடி தருகிறேன் என்று அந்த நிறுவனத்தை வேகப்படுத்தியது திரு கணேசர் அவர்கள். பிறகு நண்பர்கள் கூட்டம் முடிந்துவிட்டது, இனி பொதுமக்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும் என்று ஒரு பத்திரிகையிலே விளம்பரம் செய்தோம். இப்படி ஒரு மரம் வளர்ப்பதற்கென்று ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க உள்ளோம். ஆதரவு தருபவர்களெல்லாம் பல்லடம் குங்கு வேளாண் மண்டபத்தில் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீங்கள் கூட வேண்டும் என்று சொன்னோம். திருப்பூரில் இருந்தும் சோமனூரில் இருந்தும் பல்லடத்தில் இருந்தும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பசுமை ஆர்வலர்கள் ஒன்று திரண்டார்கள். பள்ளி குழந்தைகளை ஒன்று திரட்டினோம். ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக 15,000 குழந்தைகளை ஒன்று திரட்டி அந்த கூட்டத்திற்கு ஒரு பேரணியாக வலு சேர்த்தார்கள் ஜெயந்தி கல்வி நிறுவனமுடைய தாளாளர் திரு கிருஷ்ணன் அண்ணா அவர்கள். இப்படி குழந்தைகள், பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், அருளாளர்கள், அரசு துறை தலைவர்கள், இப்படி அனைவரையும் ஒன்று திரட்டி அந்த மக்கள் இயக்கமாக அன்றே அது உருவெடுத்து விட்டது. அதற்கப்புறம்தான் எங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தது. எங்களுடைய இந்த கடந்த 5-6 ஆண்டுகால அனுபவங்களிலே 3 பேருடைய துணை இல்லாமல் இந்த அமைப்பை நடத்த முடியாது என்று உறுதியாக நாங்கள் தெளிவு பெற்றோம். ஒன்று, அரசியல் தலைவர்கள். அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியாது. இது நாங்கள் பெற்ற தெளிவு. அடுத்ததாக உழவர் பெருமக்கள். உழவர் பெருமக்களுடைய ஆதரவு இல்லாமல் நாம் பசுமையை பரப்ப முடியாது. இது 2வது தெளிவு. 3வது தெளிவு, இதற்கு பணம் வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் பணம் வேண்டும். யாரிடம் பெறுவது, எப்படி பெறுவது என்பதற்கான செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்தோம். கடந்த ஆண்டு இதே நாளில் இதே நேரத்தில் சென்னையிலே பெருநிறுவன அலுவலகம், கார்ப்பரேட் ஆஃபீஸை துவங்கினோம். இதே திரு மருதாச அடிகளார் அவர்கள்தான் அந்த நிறுவனத்தையும் லீ மெரிடியன் ஹோட்டலிலே அந்த கூட்டம் நடந்தது. சென்னையில் உள்ள பெருந்தகைகள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து விமர்சையாக இது நடந்தது. இதெல்லாம் நாங்கள் ஏதோ திட்டமிட்டு செய்தோம் என்றால் அது இல்லவே இல்லை. எல்லாம் வல்ல இறையருள் எங்களை கையை பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.
இப்படி இந்த 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டு துவங்கும் பொழுது உழவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த பசுமை பரப்பை செய்ய முடியாது என்ற தெளிவிலே வந்தவுடன் உழவர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்தோம். அவர்கள் சொன்னது, நீங்கள்லாம் சம்பாதிச்சிட்டீங்க, உங்களுக்கு நீங்களாம் பண்ண முடியும், எங்களுக்கு இருக்கிற இதை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது, குளத்தனம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, நாங்கள்லாம் என்னத்தை பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, இப்படியே மடிய வேண்டியதான் ஒவ்வொரு உழவர்களும் மிகுந்த சலிப்போடு சொன்னார்கள். நான் பருத்தி தொழிலே இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். குஜராத் பருத்தி வாங்க செல்வேன். அப்பொழுது ஜின்னிங் ஃபேக்ட்ரியிலே நூற்றுக்கணக்கான விவசாயிகள் குத்த வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. காலையிலே 8 மணிக்கு அப்படி வண்டியாக பருத்தி ஏற்றிட்டு வந்து குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. குழி விழுந்த கண்கள், ஒடுக்குழுந்த கன்னம், அழுக்கு சட்டை, தலையிலே ஒரு உருமாலை, அந்த பான் பராக்கு ஏதாவது போட்டுட்டு அப்படி துப்பிட்டு பீடி குடிச்சிட்டு அப்படி வரிசையாக உட்காந்துருப்பாங்க எடை போடுறோம். அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், என்னன்னா நாம் கோட்டு சூட்டு போட்டு பேண்ட்டு போட்டு பருத்தி வாங்க வர்றோம், நம்மளுக்கு பருத்தி கொடுக்குற நிலைமை இப்படி இருக்குது, இது என்ன இவ்வளவு ஒரு கொடுமை. அப்புறம் பேப்பர் செய்தித்தாள்களெல்லாம் பார்த்தா விவசாயிகள் தற்கொலை, இதுவரை இந்திய வரலாற்றில் அதிக தற்கொலை செய்து கொண்ட ஒரு தொழில் எதுவென்றால் விவசாய தொழில். இவ்வளவு கேவலமாக இருக்குது, இதுக்கு நாம் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஒரு சிந்தனை எப்பவுமே மனதுக்குள்ளே இருந்துட்டு இருந்தோம். கரெக்டாக அப்போது இந்த உழவர் பெருமக்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யணும், அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், எப்படி செய்வது, எந்த வழியில் செய்வது என்று யோசித்தோம். அதற்கு விடையாக வந்தவர் தான் டாக்டர் வடிவேலு அவர்கள். அவர்களை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தோம். சந்தித்த பிறகு அவர்கள் நிறைய அதில் உள்ள பயன்களை எல்லாம் சொன்னார்கள். இங்கே பாருங்க தம்பி, பவர், யார் இடத்துல பவர் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பவர் இன்றைக்கி பொலிட்டீஷியன் கையில் இருக்குது, பொலிட்டீஷியன் மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது பொலிட்டீஷியனுக்கும் விட ஒருபடி மேலான பவரை நாம் எப்படி கைக்கொள்வது என்று யோசித்தோம். பவருக்கு மேலே ஒன்று இருக்குதா அப்படின்னா இருக்குது, அதுதான் எம்பவர்மெண்ட். அந்த உழவர்களுடைய எம்பவர்மெண்ட்டை நாம் ஒருங்கிணைத்தால் அந்த அரசியல்வாதிகளிடமும் எந்த அரசாங்கம் வந்தாலும் நாம் வேலை வாங்க முடியும். நமக்கு வேண்டிய உழவர் பெருமக்களுக்கு வேண்டிய உரிமைகளை பெற வேண்டும். அவர்களிடத்திலே நாம் இலவசம் பெற வேண்டியதில்லை, கடனை தள்ளுபடி செய்ய அவசியமில்லை. இதற்கு என்ன வழி என்று கடந்த 6 மாத காலமாக எங்களது செயல் தலைவரும் நான் அடியேனும் மற்றும் ஆர்வமுள்ளவர்களும் யோசித்ததில் வந்த ஒரு விடைதான் இன்றைய உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது ஏதோ நாங்கள் யோசித்து பண்ணினதாக யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். எங்கள் மூலமாக இது நடக்கிறது. நடத்துவது மேலிருந்து பெரியசார் சாந்தலிங்க பெருமான் தான் நடத்துகிறார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதை நான் அடிக்கொரு முறை எங்களது இளையபட்டம் சுந்தரமூர்த்தியிடம் சொன்னேன். சாமி மேலே போனதுக்கப்புறம் வேகத்தை ஆரம்பிச்சிட்டாரு, இந்த இயக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது, இது மக்கள் இயக்கமாக மாறி வருகிறது என்று அவரிடம் சொல்லிக்கொண்டேன். ஆம், இன்று 56 கிராமங்களிலே பசுமை பணி இந்த வனம் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே மழைப்பொழுது கூடியிருக்கிறது, காற்றிலே மாசு குறைந்திருக்கிறது, அங்கு வாழும் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்.
இன்றைய கொரோனா வருவதற்கு காரணமும் காற்றிலே பிராணவாயு குறைந்ததன் காரணம்தான் என்று எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்போ அந்த பிராணவாயுவை கொடுப்பது மரங்கள். அந்த மரங்களை வளர்க்க வேண்டியது முதல் பொறுப்பு உழவர்களுக்கு இருக்கிறது. ஆக இந்த உழவர்களுக்கு நாம் சேவை செய்ய ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தன்னலம் கருதாத, லாப நோக்கமற்ற, அப்படியே லாபம் வந்தாலும் அதை சமமாக பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம்தான் இந்த உலக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். சரி, இந்த நிறுவனத்திற்கு முதலில் எந்த பொருளை எடுப்பது என்று நாங்கள் எண்ணினோம். மனிதகுலத்திற்கு அதிக பலனை தரக்கூடிய மரம் எது என்றால், இதே பேரூர் ஆதீனம் அவர்களுடைய தலைமையிலே கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு உலக பனை பொருளாதார மாநாடு என்று நடத்தினோம். அதிலே கீழ்த்திசை நாடுகளிலிருந்து விஞ்ஞானிகள் வந்திருந்தார்கள், தென்னிந்தியாவிலிருந்தெல்லாம் விஞ்ஞானிகள் வந்திருந்தார்கள். அந்த கருத்தரங்கத்தின் கூட்டத்திலே ஒரு டெக்ளேர் பண்ணாங்க, மனித குலத்திற்கு அதிக நன்மை அளிக்கக்கூடிய ஒரே மரம் பனை மரம், அதற்கடுத்தது தென்னை. பனை மரத்தினுடைய வகையை சேர்ந்ததுதான் தென்னை. ஆக பனை மரத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். கிராமங்கள் தோறும் பனை மரங்களை வளர்க்க வேண்டும். இந்த பனை மரத்தினுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீர்நிலைகள் உயரும், ஆரோக்கியம் மேம்படும், பொருளாதாரம் மேம்படும் என்றெல்லாம் அவர்கள் நிறைய பொருளாதாரத்தை சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பனை விதை சீசன் காலங்களிலே வருடம் ஒன்றுக்கு குளங்கள் தோறும், குட்டைகள் தோறும் பனை விதைகளை கடந்த 5 ஆண்டுகளாக நட்டு வருகிறோம். இந்த ஆண்டு இந்த வனம் அமைப்பின் மேல் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் கொண்டுள்ள நமது நண்பர்கள் ராம்ராஜ் காட்டனம் அவர்களுடைய, எங்களுடைய அருமை நண்பர் திரு சென்னை சில்ஸ் ஆர்வம் அவர்களும் சுமார் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அவர்களுடைய துணையோடு அவினாசி சங்கமான்குளமும் மற்றும் தாமரை குளத்திலே பனை நடவை அங்குள்ள பழனியப்பா பள்ளியினுடைய தாளாளர் ராஜ்குமாரனுடைய உதவியோடு, அவர்களுடைய பெருமுயற்சியோடு ஊர் கூடி எல்லோரும் பனை விதைத்தோம். இப்படியாக இந்த பனையும் தென்னையும் இந்த வனம் அமைப்பு வளர்த்து வருவது உங்களுக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன். இப்பொழுது இந்த தென்னை மரத்திற்கு ஒரு வாழ்வு தர வேண்டும், தென்னை விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற பெருநோக்கிலே திருப்பூரிலே பனியன் தொழிலை நல்ல முறையில் செய்து கொண்டு அங்குள்ள ஏற்றுமதியாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து கொண்டு வழிநடத்தி வரும் திரு ராஜா சண்முகம் அவர்கள் சுமார் 200 கோடி செலவிலே இங்கே தாராபுரத்திற்கு பக்கத்திலே எபெக்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த நிறுவனத்திற்கு நாளொன்றுக்கு 4 லட்சம் தேங்காய்கள் வேண்டும். ஆனால் இப்பொழுது அந்த நிறுவனம் 70,000 காய்களை கொண்டு இயங்குகிறது. இனி அது முழு உற்பத்தியை எட்ட வேண்டும். அப்படி எட்ட வேண்டும் என்றால் இங்குள்ள விவசாயிகளுடைய வாழ்க்கை உயர வேண்டும், அவர்கள் ஆர்வத்தோடு அந்த தென்னை பயிரை பயிரிட வேண்டும். இப்படியெல்லாம் நாங்கள் சிந்தித்து அவர்களோடும் இணைந்து கொண்டு இந்த அமைப்பை நடத்துவதற்கான முயற்சியை எடுத்து வருகிறோம். அதற்கு முதலாவதாக நாங்கள் தேர்ந்தெடுத்தது நீராபானம். இந்த நீராபானத்தை முதலாக எனக்கு அறிமுகப்படுத்தியவர் எங்களது தொழில்நுட்ப இயக்குனர் திரு உமாபதி அவர்கள். எங்களுடைய மருமகள், என்னுடைய மகன் அவர்கள் கருவுற்றிருக்கும் பொழுது என்னை கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் அறிவாளிகள், படித்தவர்கள். கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு தி வேர்ல்டு பெஸ்ட் டெலிஷியஸ் ட்ரிங்க், உலகத்திலேயே சத்துள்ள தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பானத்தை அவர்கள் தேடினார்கள். அது
நீராபானம் என்று கண்டுபிடித்தார்கள். அதை எங்களுக்கு தெரிவித்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் உமாபதியை அணுகினேன். அவர்கள் அதை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு கொடுத்தார்கள். அந்த முதலில் பருகியது கர்ப்பிணி பெண். சுகப்பிரசவம் நடந்தது. குழந்தை நன்றாக இருந்தது. இதைவிட ஒரு சான்று நமக்கு தேவையில்லை. முதல் வெற்றி. ஏன்னா ஹைலி ரிஸ்க் ஒரு கர்ப்பிணி பெண் சாப்பிட வைக்கிறது. என்ன வேணாலும் சைடு எஃபெக்ட் வரலாம். ஆனால் எந்த சைடு எஃபெக்டும் வரல. பிறகு குடும்பத்தில் குடித்து பார்த்தோம். போட்டி போட்டுக்கொண்டு எனக்கு உனக்கு என்று குடித்தார்கள். பிறகு நண்பர்களுக்கு கொடுத்தோம். நண்பர்களும் போட்டி போட்டுக்கொண்டு என்ன இன்னைக்கு வரலையே, ஏன் லேட்டு, இப்படி கேட்குற அளவுக்கு அந்த பானம் ஈர்த்து கொண்டிருந்தது. அடுத்ததாக இனி நாம் இதை எப்படி சந்தைப்படுத்துவது, இதை எப்படி தயார் செய்வது என்பதற்கான ஒரு வழிமுறையை வகுத்தோம். இதை தயார் செய்ய வேண்டும் என்றால் முதலில் இதை தயார் செய்தவர்களிடம் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமது வனம் அறங்காவலர் பச்சையப்பண்ணா அவர்களை அணுகினோம். ஏன்னா அவர் பொள்ளாச்சிக்காரர். அதனால் அவர்களிடத்திலே அவர் 2-3 பேரை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களிடமெல்லாம் நாங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அதற்கு ஒரு முறை வகுத்தோம். SOP, ஸ்டாண்டர்டு ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். முதலில் குவாலிட்டி ஸ்டாண்டர்டைசேஷன், தரத்தை உறுதி செய்ய வேண்டும். பிறகு அவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்த வேண்டும், செல்ஃப் லைஃப். அதற்கடுத்தது மோட் ஆஃப் பேக்கிங், எந்த வடிவத்தில் நாம் மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும். பிறகு அதை எப்படி உலகம் முழுவதும் சந்தைப்படுத்துவது. இந்த 4 வழிமுறைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்ந்தோம். முதலில் குவாலிட்டி என்று பார்த்தோம். இதுவரை செய்து கொண்டிருந்த நீராபானம் தயாரித்து கொண்டவர்கள் எல்லாம் பார்த்தோம். அவர்கள் தரத்திற்கு முக்கியத்துவம் தரவில்லை. அது ஒரு குடிக்கிற பானம், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்குள்ளே ஈ இருந்தது, குளவி இருந்தது, தேனி இருந்தது. இப்படி அந்த கலையத்திற்குள்ளே எல்லாம் உள்ளே இருந்தது. அதை வடித்து தான் மார்க்கெட்டில் கொடுத்தாங்க. இது எனக்கு ஒரு ஒவ்வாமையை தந்தது. சரி, இதற்கு என்ன செய்வது என்று யோசித்தோம். அதில் விடையாக வந்ததுதான் இந்த குடுவை, தமிழில் குடுவை என்று சொல்லலாம். உலகத்தில் முதலாக செல்ஃப் டிசைன். இது பெருமை அல்ல, அருமை. உழைத்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. இது எப்படின்னா, தொட்டலையும் ஆட்டணும், உள்ளையும் கிள்ளி வைக்கணும், ஆனால் குழந்தை அழகக்கூடாது. இப்படித்தான் தென்னை மரம் வச்சிருக்கு நம்ம கண்டிஷன். எப்படின்னா, வெளியிலே வெப்பம் போகக்கூடாது, உள்ளிருக்கும் குளிர்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் அந்த நீராவை எடுக்கும் முறை. உமாவதி, நான் சொல்கிறது கரெக்டுங்களா? வெளியிலிருந்து அந்த குடுவிக்கு உள்ள வெப்பம் போகக்கூடாது, உள்ளிருக்கும் குளிர்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும், என்ஹான்ஸ் பண்ணணும். அப்படி இந்த குடுவியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த பூச்சிகள் எல்லாம் உள்ளே செல்லாமல் இருப்பதற்காக அந்த இதெல்லாம் ஏன் இந்த சமையல் அறிமுகப்படுத்துறோம்னா, இது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறக்காக. இந்த பேப்பரில் தான் இந்த நீராக சொட்டு சொட்டாக வருங்க. இதையே இதுக்குள்ளே விட்டுருவோம். இதுக்குள்ளே விட்டுட்டு இதில் ஒரு பேண்ட் போட்டுப்போம். அதுக்கு கொடி பிடிச்சிட்டு வச்சுருப்போம் பேண்ட்டு. அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறதுக்கு
இதில் பாலையில் சொல்லுங்க. இது வந்து எடுக்க வேண்டியதில்லை, பாலையில் அப்போவே பர்மனெண்ட்டாக இருக்கும். இது வந்து அப்படியே இருக்கும். அந்த வேலை செய்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ரொம்ப எளிமையாக ஒரு பூச்சியோ ஒரு கொசுவோ தூசோ எதுவுமே உள்ளே போகாத அளவுக்கு இதை வடிவமைத்து விட்டோம். இதை வடிவமைத்து விட்ட பிறகு இப்போ கண்டாமினேஷன் ஃப்ரீ சார் we are getting. பிறகு இதை சோதனை சாலைகளுக்கு அனுப்பினோம். எங்களுடைய தலைவர் திரு சின்னுவையும் எங்களுடைய அன்பு மாப்பிள்ளை விஸ்வநாதன் அவர்களையும் அழைத்து கொண்டு மத்திய அரசினுடைய ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்றோம். அங்கு சென்று இந்த நீராவை அவர்களுக்கு கொடுத்தோம். இந்த குவாலிட்டி எப்படி இருக்கிறது என்று பார்த்து சொல்லுங்கள் என்று இந்த நீராவை கண்டுபிடித்த விஞ்ஞானியிடம் கொடுத்தோம். மாப்பிள்ளை நீங்க சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. உலகத்தரமா இருக்குன்னு சொன்னாரு. தமிழ் தெரியாது, தி குவாலிட்டி இஸ் எக்ஸலண்ட் என்று சொன்னார்கள். அதற்கு மேல வார்த்தை இல்லை. தி குவாலிட்டி இஸ் எக்ஸலண்ட் என்று சொன்னார்கள். நாங்கள் பட்ட சிரமங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையால் எல்லாம் கரைந்து விட்டது. எப்படி ஒரு தாய் பிரசவம் செய்த பிறகு குழந்தையை பார்த்தவுடன் பிரசவ வழியெல்லாம் போய்விடுமோ அதுபோல எங்களுக்கு பட்ட சிரமங்கள் எல்லாம் போய்விட்டது. இனி இதை சந்தைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள், இது ஒரு டெலிஷியஸ் சாஃப்ட் ட்ரிங்க். அப்போது இந்த மென்பானத்தை உலகிலேயே முதலாவதாக இருப்பது கொக்கோ கோலா நிறுவனம். இந்த கொக்கோ கோலா நிறுவனம் நமது தமிழகத்தின் பட்ஜெட் என்னவோ அந்த அளவு அவங்களுடைய விற்றுமுதல் வருமானம் 1,40,000 கோடிங்க சாமி ஆண்டு விற்றுமுதல். இந்தியன் ஆபரேஷன் 18,500 கோடி. இங்கிருந்து பணம் அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு வருடமும் சென்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு நல்ல மென்பானத்தை வைத்துக்கொண்டு நாம் ஏன் கொக்கோ கோலாவை நம்ம குழந்தைகளை குடிக்கணும்னு ஒரு சிந்தனை வந்தது. அதற்காகத்தான் இதை எப்படி இனி அடுத்த கட்டமாக குவாலிட்டி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். இனி அடுத்தது பேக்கிங், அதற்குரிய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய அடுத்தது மார்க்கெட்டிங். இப்படி படிப்படியாக இதை கொண்டு செலுத்துவது. இது எப்படி விவசாயிகளுக்கு வருமானத்தை ஈட்டும் என்றால், நாங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். எங்கெல்லாம் காஸ்ட்டு கூடுது, எங்கெல்லாம் ஒரு அந்த வேலையை செய்கிறதுக்கு டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்று இந்த நீராவை தயாரித்த ஒரு குழுவினர் ஒரு 10 பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். எனது தோட்டத்திலே அதை ஆராய்ச்சி சாலையாக எடுத்துக்கொண்டு ஒரு 10 பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தங்களுடைய அனுபவத்தை சுருக்கமாக சொல்வார்கள். they are very happy. பிடிக்கிறவர் ஹாப்பியாக இருக்கிறாரு, வேலை செய்கிறவர் ஹாப்பியாக இருக்கிறாரு, விவசாயி ஹாப்பியாக இருக்கிறாரு. ஏன் இதை செய்யக்கூடாதுங்கிறத சபையோர்கிட்ட கேட்குற கேள்வி. தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பானம், ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நிறைய அதை பற்றி பேசலாம். ஏன்னா அதனுடைய மெடிக்கல் அவங்க சொல்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் அ சாஃப்ட் ட்ரிங்க், இட் இஸ் அ தெரப்பட்டிக் ட்ரிங்க் என்று சொல்லுகிறார்கள். மருத்துவ குணமுள்ள பானம் இது. அதனால் நோயாளிகளுக்கும் இதை கொடுக்கலாம். இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காலம் கருதி நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். இப்படி தென்னை விவசாயிகளுக்கு முதலில் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்குரிய அலுவலகம்தான் இன்றைய துவக்க விழா. இதை யாரோ ஒருவர் செய்துவிட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. யாராவது ஒருத்தர் முன்னேறி பிடிக்கணும். ஆனால் எல்லா ஏரும் ஓடுனாத்தான் விதப்பு நடக்கும். அதுபோல் இப்பொழுது டைரக்டர்களை கொண்டு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இது ஒரு பொது நிறுவனம். இந்த நிறுவனத்திலே 1500க்கும் மேற்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் கம்பல்சரியா விவசாயி. இதில் வரும் லாபம்
அனைவருக்கும் சரியாக பங்கெடுக்கொள்ள 2 தம்பதியர்கள் ரெடியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் தடவையிலேயே ஆடிட்டர் பாஸ் செய்த தம்பதிகள். நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கலாம், காமிக்கலாம். ஆடிட்டர் பாஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் முறையிலேயே அதிக மதிப்பெண்களை பெற்ற ஆடிட்டர்கள் 2 நாங்கள் இதற்காக நியமித்தோம். லாபத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் நமக்குள் சண்டை வந்து வரக்கூடாது என்று ஒரு பொது நபர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இவர்கள் 2 ஆடிட்டர்கள். இவர்களெல்லாம் எல்லாம் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இவர்களுடைய சம்பளம் என்ன தெரியுமா? வெறும் 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு ஏதேனும் ஆடிட்டர்களை நீங்கள் பிடிக்க முடியுமா? வருவார்களா இந்த இடத்துக்கு? வாரம் வந்து 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டு கணக்கெழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா உழவனுக்கு செய்கிற சேவை இறைவனுக்கு செய்கிற சேவை என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குருமகா சன்னிதானங்கள் நம் அனைவருடைய வாழ்த்துக்களோடு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு. அனைவரும் கரவொலி எழுப்பி சரி, பங்குத்தொகை மட்டும் போதுமா? ஆளுக்கு 2000 கொடுத்தா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது அதற்கு வங்கியினுடைய உதவி தேவை. எந்த வங்கியை நாம் அணுகுவது என்று யோசித்தோம். கனரா வங்கி தான் விவசாயிகளுக்காக, விவசாயிகளுடைய நலனுக்காக அதிக அளவில் கடன் கொடுக்கும் வங்கி என்று தெரிந்தோம். ஐயா மேலவாங்க. அவர்களை நாங்கள் எல்லா பேங்கையும் சர்ச் பண்ணோம். ஏன்னா வேறு பிஸ்னஸ் பீப்புள், நம்ம யார் போனோன்னா கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நாம் அணுகுவோம். அப்போது கனரா பேங்க்கு தான். நாங்கள் ஒரு கன்சல்டண்ட்டை போய் கேட்டோம், லோன் வாங்குறதுக்கு எந்த பேங்க் சரியான பேங்க்குன்னு. கனரா பேங்க் இஸ் எ ரைட் பேங்க் என்று சொன்னார்கள். அதனால் கனரா வங்கி அவர்களுக்கு முதல் எடுத்த உடனே போய் நீராவை குடித்தோம். ஐயா, அது நான் நிறையா குடிச்சிருக்கிறேன், நிறையா வரமாட்டேங்கிறேன் மார்க்கெட்டுக்கு, என்ன பண்ணலாங்கன்னாரு. அதுக்கு தானுங்க வந்திருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு லோன் கொடுக்கணும்னு சொன்ன உடனே என்னுடைய பவரில் எவ்வளவு முடியுமோ ஒரே நாள் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுறேன்னு சொன்னார். இந்த நிறுவனத்திற்கு எந்த கொலாற்றலும் இல்லாமல் 2 கோடி ரூபாய், எந்த கொலாற்றலும் இல்லை, 2 கோடி ரூபாய் தருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதை இந்த சபையோருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி அருளாளர்களுடைய ஆதரவு, அன்பர்களுடைய ஆதரவு, விவசாயிகளுடைய ஆதரவோடு இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. ஐயா, இது ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது துவக்கம். காவிரி எப்படி ஆடுதாண்டும் காவிரியை போல ஒரு இடத்தில் துவங்குகிறது, அது விரிந்த காவிரியாக வளம் சேர்க்கிறது. அதுபோல இந்த அமைப்பு இது ஒரு துவக்கமாக இருக்கிறது. இது சிறிய அளவில், சிறிய அலுவலகத்தில் துவங்கி இருக்கிறது. ஆனால் வருங்காலத்தில் வரும் இளைஞர்கள், இந்த விவசாயத்தின் மேல் அக்கறை உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை எடுத்து நடத்துவார்கள். அது சந்தைப்படுத்துதல் என்பது மிக முக்கியம். அந்த மதிப்பு கூட்டுதல் என்பது மிக முக்கியம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் நம்மிடத்திலே ஏராளமாக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் இன்று நான் அழைத்து வந்திருக்கிறேன். மிஸ்டர் நகுலன், ப்ளீஸ் கம். உங்களுக்கு தெரியும், உலகிலேயே 1.5 லட்சம் பங்குதாரர்களை கொண்டு இயங்கும் நிறுவனம் அமுல் நிறுவனம். நாங்கள் எல்லாம் விவசாயிகளை எல்லாம் அங்கு அழைத்து சென்றோம். வெற்றிகரமாக உலகத்திற்கே முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு பொது நிறுவனம் அமுல் ஃபேக்டரி. அந்த அமுல் ஃபேக்டரியிலே ஐஏஎம் அஹமதாபாத்திலே படித்துக்கொண்டு மிக முக்கிய பொறுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கவர் திரு நகுல், நமது வனம் அறங்காவலர். சந்தைப்படுத்தும் முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
விளம்பரத்திற்கு ஒரு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். பணம் கொடுப்பதற்கு 2 பெரும் சக்கரவர்த்திகள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். டெபாசிட் அவர்களுக்கு நாம் நிறுவனம் வட்டி கொடுத்து விடும், எங்கேயும் ஓடி போயிட மாட்டோம். நீங்கள் பேங்க்கில் போடுறதுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தில் டெபாசிட் போடலாம். 100% வருமான வரி விலக்கு, இப்படி பல்வேறு விதமாக பல்வேறு சலுகைகளோடு இந்த நிறுவனம் துவங்கப்பட இருக்கிறது. இது சீரும் சிறப்புமாக வளர வேண்டும். இந்த மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், அவர்கள் வாழ்வு மலர வேண்டும். ஏனென்றால் இறைவனுக்கே அமுது படைப்பவன் விவசாயி. ஆனால் மற்ற எல்லோரையும் விட அவன் இன்று பொருளாதாரத்தில் தாழ்ந்து இருக்கிறான், தாழ்வுற்று இருக்கிறான். அவனுடைய வறுமையை போக்கி அவனுக்கு வளத்தை சேர்க்கும் ஒரு தொண்டு முயற்சி தான் இந்த நிறுவனம் என்று கூறி, இதுகாரும் பொறுமையோடு கேட்டதற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் இன்று அலுவலக சிறப்பு கண்டிருக்கக்கூடிய உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் நல்ல முறையிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் என்று முதற்க நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாக உழவர் மேம்பாட்டிற்காக நிறுவனங்கள் பல்வேறு வகையிலே தொடங்கப்படுகின்றன. அதிலே இப்பொழுது ஒரு பொது நிறுவனமாக இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே கூட்டுறவு நிறுவனங்கள் உழவர்களுக்காக தொண்டாற்றின. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், விற்பனை சங்கங்கள் என்று சொல்லி பல்வேறு வகையில் வளம் பெற்றன. அதைத் தொடர்ந்து உழவர் சந்தை போன்றவையும் உழவர்களுக்காக துணை நின்றன. அவற்றிலே இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகளை எல்லாம் நீக்கி முற்றிலும் அண்ணா அவர்கள் வரவேற்புரை நமக்கு செயல் தலைவர்கள் சொன்னதைப் போல மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துகின்ற ஆட்சி மக்களாட்சி என்று சொல்லி அமெரிக்காவில் சொன்னதைப் போல உழவர்களால் உழவர்களுக்காக உழவர்களே நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பாக இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது மிகவும் போற்றுதற்குரியது. பொதுவாக அமைப்புகளுக்கெல்லாம் பெயர் வைக்கின்ற போது பல்வேறு வகையிலே பெயர் வைப்பார்கள். ஆனால் தமிழருடைய சிந்தனை மிகவும் பரந்துபட்ட சிந்தனையாக இருப்பதை நாம் காணுகின்றோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியங்களிலே முதல் இலக்கியம் எது என்று சொன்னால் திருமுருகாற்றுப்படை. அதை கூட பற்றி அப்படியா சொன்னாருங்க. திருமுருகாற்றுப்படையில் எப்படி அந்த தெங்கின் கொலையை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் என்று. அந்த முதல் இலக்கியம் தொடங்குவதே எதை வச்சு தொடங்குது அப்படின்னு சொன்னோம்னா, உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகள் ஞாயிறுன்னு தான் உலகம் என்கின்ற அடிப்படையில் தான் தொடங்குது. கணியன் பூங்குன்றனார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடல் எழுதினார். அவர் எதை வச்சு எழுதினார்? இந்த உலகத்தை முன்னிலை வைத்து எடுத்தினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி முன்னிலைப்படுத்தினார். சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்தை கொடுத்தார். அவர் எழுதுகின்ற போது இறைவனே உலகலாம் என்று சொல்லி உலகு என்கின்றதை முன்னிலைப்படுத்தினார். வைணவத்திலே கம்பர் கம்பராமாயணத்தை படைக்கின்ற போது உலகம் யாவையும் தாமுளவாக்களும் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த உலகத்தையே ஒவ்வொருவரும் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நம்முடைய தமிழருடைய ஒரு விரிந்த ஒரு பரந்த சிந்தனை. அந்த அடிப்படையிலே அவர்கள் அறிமுகரையில் நமக்கு சொன்னதைப் போல நம்முடைய அவர் எங்கேயோ தொண்டை மண்டலத்திலே பிறந்தாலும் கூட கொங்கு மண்டலத்திலே அதற்கென்று தங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரமத்தை ஓங்கார மண்டபத்தை உருவாக்கி இங்கே இருந்த அந்த அருளொளி அவர் பேசும்போது சொல்வார், அந்த கொங்கு மண்டலம் தான் எல்லா வகையிலேயும் பொருத்தமாக இருக்கின்றது, இங்கே இருந்துதான் அது மலர வேண்டும். அவர் சொல்லுகின்ற போது அதான் சொன்னார், உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் என்பதுதான் அவருடைய வாழ்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வாழ்த்து. அதில் இந்த உழவர்கள் தானியத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உழவர்களுடைய நிலை என்ன என்பதை குஜராத்திலே அவர்கள் பார்த்ததை சொன்னார்கள். செய்தித்தாள்கள் மூலமாக மராட்டியம் போன்றிருக்கக்கூடிய நாடுகளிலே மாநிலங்களிலே எப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் கண்டிருந்தோம். அந்த குறையை போக்க வேண்டும். அந்த உழவர்கள் உண்மையிலேயே உவப்புடன் தானியத்தை பெருக்க வேண்டும். ஏதோ தங்களுடைய வாழ்க்கைக்காக தானியத்தை பெருக்கினால் போதாது, உவப்புடனே அந்த தானியத்தை பெருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. அதிலேயும் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல தென்னை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வகையிலேயும் தொடர்புடையது. பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு துணையாக இருக்கக்கூடியது அந்த தென்னை. பனையை நமக்கு சொல்லுவார்கள், தென்னையும் சொல்லுவார்கள். அத்தகைய வகையிலே குறிப்பாக அந்த கொங்கு மண்டலத்திலே தென்னை
வேளாண்மை என்று சொல்லக்கூடியது பெருகி வருகின்றது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு பெருகி வரக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு துணை நிற்பதற்காக இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இப்பெல்லாம் மறைஞ்சு போச்சு. கோவையிலிருந்து பொள்ளாச்சி போகும்போது கண்ணுக்கு முன்னாலேயே 2 வகையாக வெட்டுவாங்க. ஒன்று, தண்ணி இல்லாத காரணத்தினால வறண்டு போய்விட்ட மரங்களை அப்படியே வெட்டி கொண்டிருப்பார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் தங்கள் வாழ்க்கைக்காக வேண்டும் என்பதற்காக நமக்கு செங்கல் கலாவைக்காக தென்னை மரத்தை வெட்டி கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்கின்ற போது அதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு அந்த உழவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நெஞ்சிலே மிகப்பெரிய ஒரு காயத்தை உருவாக்கி கொண்டே இருந்தது. அந்த உழவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள். இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் பொள்ளாச்சியில் அந்த தென்னைக்கு என்று சொல்லி தனியாக ஒரு வாரியம் அமைத்தார்கள். அதையெல்லாம் நாம் இருப்பதை விட ஆங்காங்கே இருக்கக்கூடிய உழவர்களே அதில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இந்த உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்று சொல்லக்கூடியது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தை தொடங்கி இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாராட்டக்கூடிய பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள், சுந்தரராஜன் ஐயா அவர்கள் மற்றும் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்குநர்களும் எதற்காக தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்குன்னு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காரணங்களை இங்கே போட்டிருக்கின்றார். விவசாயியை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செய்வதிலே எந்த விதத்திலேயும் அவன் சலித்துக் கொள்வதில்லை. ஆனால் அந்த 2ஐயும் அவன் கொடுக்கிறானா என்று சொன்னால் அது கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒன்று, தரத்தை கொடுக்க முடியாமல் இருக்கின்றான். ஏன்னா தரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அதில் நிறைய முதலீடு செய்ய வேண்டும் அல்லது அவனுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் தெரிய வேண்டும். அது அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. 2வது, அதை உற்பத்தி செய்தோம் என்று சொன்னாலும் கூட 2 காரணத்துக்காக உடனடியாக விற்பனை செய்தாக வேண்டும். ஒன்று, அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கெட்டு போய்விடும். அது கெட்டு போறதுக்குள்ள அது காய்கறியாக இருந்தாலும் தென்னை போன்று இருக்கக்கூடிய இந்த பானங்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள போயிடும். அதை அந்த காரணத்தினாலேயும் அதை நல்ல முறையிலே தரப்படுத்துவதற்கு மதிப்பு கூட்டுவதற்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்காத காரணத்தினாலேயும் முற்றிலுமாக அந்த உழவருடைய பொருட்கள் ஏதாவது ஒரு வகையிலே சந்தைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை மாற்றுவது என்பதை தலையாய நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் உழவர்களுக்கு அந்த உற்பத்தி இடத்திலே அந்த வேளாண்மை நிலத்திலே அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதை பார்த்தோம் என்று சொன்னால் மிக குறைவாக தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. செய்தித்தாள்கள் வேண்டுமானால் தக்காளி காலத்திலேயும் வெங்காயம் ஒரு சில இடங்களில் விலை அதிகமாக விற்கின்ற போதும் அது மக்களை மகிழ்விப்பதற்காக கருத்து படங்களின் மூலமாக வேண்டுமானால் அவர்கள் போடலாமே ஒழிய அந்த காலகட்டத்திலேயும் கூட உழவர்களுக்கு என்று சொல்லி எந்த வகையிலேயும் அந்த விலை கிடைப்பதில்லை. அதே நேரத்தில் நுகர்வோராவது எளிமையான முறையிலே குறைந்த செலவிலே அதை நுகர்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. இடைப்பட்டதில் இருக்கக்கூடியது ஏகப்பட்ட பொருள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. அதை தவிர்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை தவிர்க்க வேண்டும். நேரடியாக உழவர்களில் இருந்து அது நுகர்வோருக்கு செல்லக்கூடிய வகையிலே இருப்பது என்று சொல்லக்கூடியது இன்னொன்று. 2வது, இதெல்லாம் நமக்கு இந்த உழவர்களுக்கு செய்யக்கூடியது. அதுக்கு மேலே இந்த உழவுப் பொருள் என்று சொல்லக்கூடியதை மேலை நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வளமாக கொண்டு சேர்க்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நல்ல முத்திரைகளை அதற்குண்டானதாக இருக்கக்கூடிய இலச்சினைகளை உருவாக்குவது, விளம்பரப்படுத்துவது, சந்தைப்படுத்துவது என்பது அது நமக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. நமக்கு ஏதோ நம்ம தோட்டத்திலேருந்து நம்ம காட்டிலேருந்து நமக்கு இந்த பொருள் போனால் போகுது, கிடைச்ச காசு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதை எப்படி நாம நல்ல முறையிலே விளம்பரப்படுத்தி உயர்நிலைக்கு கொண்டு போவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் அதை சிந்திப்பதில்லை. சாதாரணமாக நமக்கு செய்தித்தாள்கள்லையும் நமக்கு இது போன்று இருக்கக்கூடிய செயலிகள் மூலமாக அறிந்தால் நம்ம பார்த்தோம்னா தெரியுது. ஒன்றுமே இல்லை, மிகப்பெரிய நிறுவனங்கள் வெளியிடக்கூடியதாக இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் அன்றாடம் நம்ம காலையிலேருந்து மாலை வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய மதிப்பீடு போட்டு பார்த்தாங்கன்னா 10 பைசா 20 பைசா வருது. ஆனால் வெளியில் போய் அதே இதை நம்ம வெளியில் வாங்குகின்ற போது நமக்கு கடையில் வாங்குகின்ற போது அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இவ்வளவு பெரிய வேறுபாடு இருப்பதற்கு காரணம் அவர்கள் விளம்பரப்படுத்துவதும் சந்தைப்படுத்துவதும். அது தேவை என்கின்ற அடிப்படையில் இந்த நிறுவனம் செயல்படுகின்றது. அதுக்கு நம்ம நிறுவனத்துக்கு என்ன ஒரு சிறப்பு, நிறைய பக்கம் இந்த நிறுவனங்கள் தொடங்கி இருக்கின்றார்கள் என்றால் ஏற்கனவே இந்த விளம்பரப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல் போன்றவற்றிலே நல்ல துறைபோகியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த பல்லடம் பகுதியிலேயும் திருப்பூர் போன்றிருக்கக்கூடிய பகுதியிலேயும் நம்முடைய பொருளை உலகந்தறிவிய அளவிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள், தொழில் நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் இதில் நிறைய பேர் இருப்பதனால அந்த சந்தைப்படுத்துதல் என்று சொல்லக்கூடியது நமக்கு நல்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அது தரப்படுத்துதலிருந்து நமக்கு கடைசியில் சந்தைப்படுத்துதல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலேயும் நம்ம இடத்துல என்ன இருக்குதுன்னா போதுமான பயிற்சி இல்லை. அந்த பயிற்சி இல்லாத காரணத்தினாலே அந்த பயிற்சி இன்மையின் காரணமாக நாம் நிறைய சிக்கல் படுகின்றோம்.
அதுக்கு நிறைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் வேளாண்மை துறையின் மூலமாகவும் வாரியங்கள் மூலமாக கொடுத்திருந்தாலும் கூட முறையாக அவர்களுக்கு அது போய் சேருவதில்லை. அப்படி போய் சேரக்கூடிய வகையில் எனக்கு தரமான நல்ல பயிற்சிகளை ஒவ்வொரு கட்டத்திலையும் வச்சிருக்கின்றார்கள். அது முதல்ல தரமான கன்றை தேர்ந்தெடுப்பதில் இருந்து அதை வளர்த்துவதிலிருந்து அதை உற்பத்தியை கொண்டு வந்து நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவது, சேகரிப்பது, அதுக்கு பின்னால் சந்தைக்கு கொண்டு போகிறதுன்னு பல்வேறு நிலைகளில் அந்த பயிற்சியை தரக்கூடியதாக அது நல்ல முறையிலே இந்த கோட்பாடுகளோடு இருக்கின்றது. நிறைவாக இருக்கக்கூடியதுதான் எல்லாத்துக்குரியது. அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற நம்முடைய முன்னோர்களுடைய வாக்குக்கு ஏற்ற வகையிலே இதனால் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு லாபம் என்றாலும் சரி, அதில் வரக்கூடிய ஈட்டமாக இருந்தாலும் சரி, அந்த ஈட்டம் அனைத்தையும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அதில் இருக்கக்கூடியவர்களுக்கே பகிர்ந்து தருகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு கடைசியாக இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும். அதாவது முதல்ல நிறுவனங்கள், பொது நிறுவனங்களை பார்க்கிறோம். பொது நிறுவனங்களுடைய தலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, யார் எவ்வளவு பங்குகள் வைத்திருக்கின்றார்களோ அதற்கேற்ற வகையில் அவர்களுக்கு பங்களிப்பார்கள். இங்கே அப்படி இல்லை. எல்லாருடைய மூலதனமும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரும் அதிலிருந்து எடுக்கக்கூடியதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வகையில் அது கொண்டு சேர்த்திருப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு 5 நல்ல கோட்பாடுகளோடு இது செயல்படுவது தொடங்கி இருப்பது மிகவும் மகிழ்வுக்குரியது. ஏன்னா அவர்கள் சொன்னதை போல இது நம்முடைய 24ஆம் குருமகா சன்னிதானங்களுக்கு நிச்சயமாக விண்ணிலே இருந்து அவர்கள் இன்னும் எப்படி வனம் இந்தியா எவ்வளவு சீரோடும் சிறப்போடும் வளர்வதற்கு அவருடைய ஆட்சி துணையாக இருக்கின்றதோ அதுபோல இதுவும் சீரோடும் சிறப்போடும் நிறைவதற்கு குறிப்பாக கொண்டிருப்பார். ஏனென்றால் அவர் உழவர் குடும்பத்தில் சேர்ந்தவர் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்து தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு உழவு பணியை செய்து கொண்டே இருப்பார். ஒரு காலத்தில் உழவு ஓட்டுவாங்க, களை வெட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. முயலாத காலத்திலேயும் கூட சின்ன சின்ன அளவில் கையில் போய் களை பறிப்பது முதற்காண்டதாக கூட செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அவர் உழவிலேயே இருப்பதனால் அவருடைய ஆட்சியும் நிச்சயமாக இருக்கும். அவர்களை தொடர்ந்து நாமும் இதனுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலேயும் துணை நிற்போம் என்று சொல்லி இதில் உறுப்பினராக சேர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலங்களையும் நல்க வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றோம். போற்றியும். சபையோருக்கு இன்னொரு அறிவிப்பு. முதலில் சேரும் விண்ணப்பதாரர்களுக்கு, பங்குதாரர்களுக்கு சென்னை சில்க்ஸும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனமும் தலா ரூ.500 பரிசு கூப்பன்களாக வழங்குகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு ஸ்கை நிறுவனமும் ரூ.500 பரிசு தொகையை வழங்குகிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம். தவத்திரு சாமி அவர்களை வணங்கியும் இந்த ஒரு அருமையான துவக்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உலக தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஒரு வரையறுக்கப்பட்டு ஒரு கம்பெனியாக செயல்படக்கூடிய நிறுவனமாக நாம் அனைவரும் சேர்ந்து இன்று துவங்கியுள்ளோம். இதுக்கு முன்னாடி இதுபோல் நிறுவனங்கள் நிறையா நம்முடைய ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஏதோ ஒரு பல காரணனால ஒவ்வொரு காலகட்டத்தில் தடைபெற்றது நின்று போன மாதிரி தகவல் தான் வந்துட்டுருக்கு. இப்போ நாம் இந்த நிறுவனம் இந்த தடைகளெல்லாம் தாண்டி ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா எதனால் தடைபட்டது அப்படின்னு எல்லாமே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. செக்ரட்டரி சுந்தரராஜ் ஐயங்க எல்லாமே பாடுறாங்க. எல்லாமே எல்லா இடத்துக்குமே போய் அதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேன். இது தடை இல்லாமல் எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு கருத்தை மட்டும் இந்த கூட்டத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு புலப்பட்டது, ஆரம்ப காலத்தில் இது மேலே தொடர்ந்த நிறுவனங்கள்லாம் நின்று போனதுக்கு காரணம் யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வருமானம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுனால அதை தடைபட்டுருக்கும் நினைக்கிறேன். ஆனால் இந்த நிறுவனம்
எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும், தொழில் ரகசியங்களையும் ஒரு பயிற்சி திட்டமாக கொடுத்து, இது அத்தனை பேருமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் இதை எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க விவசாயத்தை பயன்படுத்தி முன்னிலைப்படுத்திக்கலாம், அதை உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுனால, சுந்தரஜய சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் கருவிகளாக பயன்படுத்தி இரையாற்றலை கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுனால இந்த நிறுவனம் நல்ல முறையாக வளருக்கு இரையாற்றல் கூடவே இருக்கும் அப்படிங்கிற பதிவை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இது சாமியை வந்து இன்னைக்கு நம்ம அவங்களுடைய பொற்கரங்கள் திறந்து வச்சுருக்காங்க. கடன் கொடுக்குறதுன்னு ரெடியாகி ஆரம்பிக்க முன்னத்தினாலே வந்து ஒரு பேக் உட்காண்ட்ருக்கு. இதெல்லாம் பார்க்குற போது இதை விட என்ன அப்படின்னா, சாமி சொல்கிறபோது சொன்னாங்க நிறையா விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி டிவி திறந்தோம்னா நிறைய விளம்பரங்கள் வருது. ஆனால் அந்த பொருள் தரமாக இருக்குது, அது நம்ம உபயோகப்படுத்த நம்ம உடம்புக்கு நல்லா இருக்குமா, மற்றவர்கள் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுக்கு எந்த சர்டிஃபிகேட்டுமே கிடையாது. ஆனால் நம்ம தொடர்ந்து போகக்கூடிய இந்த நிறுவனத்துடைய தயாரிப்பு நீராப்பானம் வந்து மிகப்பெரிய உலகத்திலே நல்ல அருமையான பானமாக இருக்குது. எல்லா சத்து நிறைந்ததாக இருக்குது. தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிற பொருளுக்கு வந்து நம்ம விளம்பரம் சேர்ந்து கொடுத்தா மிகப்பெரிய அளவுக்கு அது சந்தைப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உண்டான டீம் எல்லாமே இருக்குது. அது நானுமே கூட சேர்ந்து பண்ண முடியாது, விற்க முடியாத வேண்டிய வித்து இருக்கிறதுனால இந்த நல்ல பொருளை ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும்னு நம்பிக்கை எல்லாத்தோட எனக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்குது. நான் அதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுவேன். இது நீராப்பானம் மட்டுமல்லாமல் இன்னும் பல விஷயங்களை வந்து சுந்தரையா நேரடியாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அத்தனை விஷயங்கள் நடைமுறைப்படுத்துகிற போது இந்த பல்லடம் தாலுக்கா மட்டும் இல்லாமல் இந்த செயல் திட்டங்களை எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி அடுத்த தாலுக்கா, அடுத்த மாவட்டங்கள், அடுத்த ஊருக்கு அப்படின்னு தமிழகம் முழுவதுமே நம்ம எடுத்து செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த அமைப்பு தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக திகழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு அதிகபட்சமாக இருக்குது. இன்றைக்கி அது சாமியில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து முன்னிலைப்படுத்துகிற போது சாந்தலிங்க சாமியில் உடைய குரு அருள், இறையாற்றலுடைய அருள் எல்லாமே சேர்ந்து இதைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்கிற நம்பிக்கை எல்லாரும் மனதையும் இன்றைக்கி ஒரு சங்கடமாக எடுத்துக்குவோம். ஒரு சாதாரண ஒரு நெசவாளர் குடும்பத்தில் 3 வேளை சாப்பிட முடியாமல் ஊர் உலகங்கள்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தயார் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வெறுமையோட இந்த நிலவையை பார்த்துட்டு அந்த வேட்டி வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அதே கதையை சுந்தரராஜ் சொல்கிறாப்புல விவசாயிகள்னு. என் மனசுக்குள்ளே விவசாயிகளுக்கு நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு இருந்துட்டது. உண்மையிலுமே எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இரையாற்றலே கொண்டு வந்து இந்த அமைப்பில் என்னை ஒரு இயக்குநராக சேர்த்திருக்கு. அதுக்கு இந்த அமைப்புக்கு சுந்தரராஜ் ஐயாவுக்கு, அண்ணன் பாலனுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவித்து கொண்டு, இந்த நிறுவனம் இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும். அதற்கு இந்த ஊர் பெரியோர்கள், உழவர் பெருமக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடும் ஈகோவும் இல்லாமல் எந்த சூழலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் இதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த உலக தென்னிந்திய இந்த உலக தென்னை உற்பத்தியாளர் சங்கத்திற்கு நான் இயக்குநராக மட்டும் இருப்பது மட்டுமில்லாமல் இதற்கு தேவையான அத்தனை பொருளாதார உதவிகளையும் செய்வேன் என்று இந்த சபையில் உறுதிமொழி.
இது மேன்மேலும் நன்கு வளர இறையாற்றலும் குருவரும் துணை இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து ஒரு சங்கல்பத்தோடு விடைபெறுகிறேன். வாழ்க வளம். நன்றி.